தேவன் மனிதனாக வெளிப்பட்டார். தேவன் மனிதனாக வெளிப்பட்டார். அவருடைய பெயர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசுனா என்ன அர்த்தம்னா, உங்கள் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படி வெளிப்பட்ட தேவன் என்பது அர்த்தம். சொல்லுங்க, இயேசு என்றால், சத்தமா சொல்லுங்க, இயேசு என்றால், இயேசு என்றால், என்ன பிள்ளைங்க சத்தமா சொல்லுங்க, பெரியவங்க, இயேசு என்றால் என் பாவங்களை சுமந்து தீர்க்க மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவன். அல்லேலூயா. இயேசு அப்படிதான் செஞ்சாரு. உங்களை மீட்டெடுப்பதற்காக, உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறதற்காக இயேசு மனுஷ அவதாரத்தில் இந்த பூமிக்கு வந்தார். இயேசு பிறக்கிற பொழுது வேதம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம். சரி, வசன வாசிப்பு கவனமா இருக்கணும். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க யாரும் பேசக்கூடாது. அது ஒழுக்கம் கிடையாது. அமைதியா இருக்கணும். சரிங்களா? வசனத்தை கவனிக்கலாம். நல்லது, நீங்க அப்படி செய்வீங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது உங்களுடைய இருதயங்களிலே ஒளியை கொண்டு வரும்படி வந்தார். இயேசுனா பாருங்க, அவர் ஒளியை கொண்டு வருகிறவர். இந்த உலகம் எதில் இருந்துச்சுன்னா பாவ இருளில் இருந்தது. இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு எனர்ஜி, ஒரு எனர்ஜி என்ன கேட்டீங்கன்னா பாவ இருள். அதான் ஒரு எனர்ஜி. இந்த உலகத்தால் அப்படிதான் மூடிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு தாயின் கருவிலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த பாவ இருளினால் மூடப்பட்டிருக்கிறான். நீங்க பாவம் செய்யணும்ன்றதுல உங்கள் மூதாதையராகிய ஆதாம் பாவம் செய்தபடினாலே அவனுடைய வழித்தோன்றாய் இருக்கிற நீங்கள் யாவரும் தாயின் கருவிலே பிறக்கும் பொழுது, தாயின் கருவில் உருவாகி பிறக்கும் பொழுது நீங்கள் பாவிகளாய் பிறக்கிறீர்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இருக்க நீங்கள் இந்த பாவத்திற்குள்ள பிறந்தபடினாலே உங்க பாவத்தை நீக்குவதற்காக, உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு என்ன செய்தாரு? வந்தார். தெரிந்து பாருங்க. அவருக்கு 4 வசனம் 5 வசனம் வாசிப்போம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை சொல்லுறீங்களா? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏசப்பா இந்த பூமிக்கு வரும்பொழுது பாவ இருள் சூழப்பட்ட மனிதர்களால அவனுக்கு இயேசுவை புரிந்து கொள்ள முடியவில்லை. இருளுக்கு இயேசு யாருன்னு தெரியல. இயேசு ஏன் ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார் என்று தெரியல. ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். பாவ இருளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் உங்கள் வாழ்விலே இயேசு உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்க இயேசு இந்த பூமிக்கு என்ன செய்தாரு? ஒளியாக வந்தார். யாரெல்லாம் இயேசுவை எனக்காக ஒளியாக வந்தார், அவர் எனக்காக சிலுவையிலே என் பாவத்திற்காக மரித்தார், இரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசுவை என்னில் இருக்கிற பாவ இருளை விலக்கி அருளும் என்று நீங்க கேட்கிறீங்களோ, அப்பொழுதே உங்களை சூழ்ந்திருக்கிற, உங்களை ஆளுகிற இருள் உங்களை விட்டு என்ன செய்யும்?
செய்யும்? விலகும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ஒளி என்ன செய்யும்? வீசும். அப்போ நீங்க எப்படி ஆவீங்கன்னா உலகத்திற்கு ஒளியாய். யாராவது இருள வாழ்றது விரும்புவீங்களா? இல்ல. எல்லாரும் ஒளியில வாழ்றது ஆசைப்படுவீங்க. ஆனா உங்கள் இருதயம் அந்த இருளில பிடிக்கப்பட்டிருக்க இருள் நீங்கன்னு சொன்னீங்களா? ஏசப்பாவுடைய இரத்தத்தினால கழுவப்படணும். அந்த இரத்தம் கழுவும் பொழுதுதான் உங்கள் இருதய இருள் என்ன செய்யும்? அகலும். இயேசு அதற்காகத்தான் இந்த பூமியிலே மனுஷ குமாரனாக அவதரித்தார். ஒரு குழந்தையாக பிறந்தார், உங்களுக்காக வளர்ந்தார், சிலுவையிலே அழைக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், 3ஆம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுந்தார். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையில செய்ய இயேசு கிறிஸ்து தேவை. இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக, சொந்த தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருளான உங்க வாழ்க்கை ஒளியாக மாறும். அல்லேலூயா. இயேசுவை என் சொந்த ஆண்டவராக, தெய்வமாக, கர்த்தராக நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் வாழ்க்கை ஒளியாக மாறும். உன் வாழ்க்கை ஒளியா மாறுறது தான் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறதுடைய நோக்கம். ஒளினா பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. இந்த பாவத்தை போக்கதான் இயேசு இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடுவோமா? என்னோட கூட ஜெபத்தை சொல்லலாமா? எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம். இயேசுவே, நீர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் பாவத்தை போக்கி என் இருதயத்திலே ஒளி உண்டாக்க இயேசுவே இந்த பூமியிலே நீ பிறந்தி. இயேசுவே எனக்காக, என் பாவத்திற்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தினி, மரித்தி, 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நான் ஒரு பாவி. என்னை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பாவ இருள் விலக இயேசுவே உம்முடைய இரத்தத்தை என் மீது ஊற்றி என் பாவத்தை கழுவியருளும். இயேசுவே என் இருதயத்திலே வாரும், என்னோடு கூட இருந்து பரலோகத்திற்கு என்னை நடத்தும். இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுக்கு உங்க வாழ்க்கையை கொடுத்த பிறகு ஒவ்வொரு நாளும் நீங்க இயேசுடைய வழிகள் நடப்பதற்கும், இயேசுவை அறிந்து கொள்வதற்கும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலையில 5 மணிக்கு நடக்கிற இந்த ஜெபக்கூட்டத்தில் கலந்து கொண்டு நீங்க எப்படிலாம் இயேசுக்காக வாழலாம், எப்படிலாம் பரலோகத்திற்கு போகலாம் என்று இந்த பரிசுத்த வேதம் கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு நாள் மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து இயேசு பிறந்ததுடைய நோக்கத்தை உங்க வாழ்க்கை என்ன செய்யணும்? நிறைவேற்றும்படி உங்க வாழ்க்கை என்ன செய்யணும்? இயேசப்பாவுக்கு அர்ப்பணிக்கணும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்.